சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி ஆந்திராவில் நடைபெற்று வரும் முழு அடைப்பால் தமிழகத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் அபிநயா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி இன்று அங்கு பந்த் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இங்கு தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அது இரண்டு விதமான பேருந்துகள் இருக்கின்றன. அது டிஎன்எஸ்சிடிசி, ஏபிஎஸ்ஆர்டிசி என்ற இரண்டு விதமான பேருந்துகள், அதாவது ஆந்திர மாநிலத்துடைய பேருந்துகள், தமிழகத்தினுடைய பேருந்துகள் என இரண்டு இருக்கின்றன. இவை இரண்டுமே இயக்கப்படவில்லை. அதாவது தமிழகத்தினுடைய பேருந்துகள் ஆந்திர மாநிலத்திற்குள் செல்வதற்காக அந்த சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோயம்பேடிலிருந்து இந்த பேருந்துகள் கிளம்பினாலும் ஆரம்பாக்கம் வரையிலும் திருத்தணி வரையிலும் மட்டுமே பேருந்துகள் செல்கின்றன. அதன் பிறகு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அந்த பேருந்துகள் என்பது இங்கிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும். ஆனால் வழியில் ஒருவேளை நிறுத்தப்பட்டால் பேருந்துகள் அங்கேயே நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இதுவரைக்கும் சென்ற பேருந்துகள் அங்கு நின்றதாக தங்களுக்கு தகவல் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அங்கு பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தகவல் தெரியாமல் வரக்கூடிய பயணிகள் நிறைய பேர் அங்கு செல்வதற்காக வந்து இங்கு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்திலிருந்து சுமார் 40 பேருந்துகளும், ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகள் சுமார் 46 பேருந்துகளும் இங்கிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு இயக்கப்படுகின்றன. இவை அனைத்துமே அந்த மாநிலத்திற்குள் செல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் அபிநயா.